ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நலம் வித் நலன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி லட்டு, இல்லாச்சு இதை ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா ராகி சிமிலின்னு சொல்லுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு 2 கப் ராகி எடுத்து ஜலிச்சு வச்சுருக்கேன். அடுத்ததாக ராகி பவுடரை நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஜாஸ்தி சப்பாத்தி மாதிரி பிசக்கூடாது. புட்டுக்கு பிசைவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதுக்கு அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி நம்ம இது பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பண்ணலாம். அப்படியே டேரெக்டாக உப்பு போட்டோன்னா அங்கங்கே நின்றுடும். அது நமக்கு உப்பு தரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு போகிறதால சீக்கிரமாக கரைஞ்சிரும். இந்த மாதிரி பிடிச்சாக்க கொஞ்சம் கட்டியாக கையில் வர மாதிரி இருக்கும். அப்போது நம்ம இட்லி குண்டால வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஸ்டீமர் இருந்தால் கூட அதில் கூட வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஃப்ரெஷ் வேர்க்கடலை எடுத்து அதை அப்போவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்காது. இது நம்ம இப்படி அப்போவே நம்ம எடுத்து களைக்குட்டியை வறுத்து நம்ம அரைக்கிறதால கொரன்னு அரைக்கணும். நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்தாச்சு. அடுத்ததாக கொஞ்சமாக தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கலாம். நம்ம தேங்காய் அடுத்ததாக வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை க்ளீன் பண்ணி பொட்டெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி குண்டாவில் வச்ச ராகி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு 8 to 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்த்தாலே தெரியும். வெந்து வந்த ராகியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. ராகி வெந்து வந்ததும் அதே சூட்டோட வெல்லத்தை கொட்டிடணும். அப்போ தான் அந்த வெல்லம் இலகி வரும். உருண்டை நல்லா வரும். அப்புறம் கலக்கிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சி வச்சுருக்க கொரன்னு அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டு பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா உருண்டை பதத்துக்கு வந்துடும். இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா அதை இப்போ தேங்காயில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். தேங்காயில் போட்டிங்கன்னா வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் நான் தேங்காயில் போட்டு 2 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல்